சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். வார்த்தைகளுக்கும் ஜபத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. என்ன விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே எப்படி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது என்பதை குறித்தான் போதித்து வருகிறோம். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவது எவ்வளவு முக்கியம், அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து இன்னும் சில காரியங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஜபத்தில் உபயோகப்படுத்தும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் என்ன என்பதை தேவனுடைய வசனத்தில் வாசித்து அதை எடுத்து நம்முடைய வாயில வைத்து நாம் ஜபத்திலே பேசும்போது அங்கே விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். விசுவாசம் புறப்பட்டு செல்லுகிறது. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நான் திருப்புவோம் ஒரு வேத பகுதிக்கு. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். சில உதாரணங்கள் மூலமாக இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்போம். எண்ணாகமம் 13:32-33. அதுக்கு முன்னால எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதை வாசிச்சுட்டு எண்ணாகமம் 13 வாசிக்கிறேன். எபிரேயர் 4 வாசிப்போம். எபிரேயர் 4:1 வசனத்தில், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன ஒரு எச்சரிக்கை பாருங்க விடப்படுகிறது இன்றைக்கு சபைக்கு. இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறதாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்க விரும்புகிறார்னு சொல்லி? நிம்மதியா இருக்க விரும்புகிறார். இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுனா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொண்டு அதில் பிரவேசிக்க முடியும், அதை செய்ய வேண்டும். அதை செய்யாமல், அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக யாரும் காணப்படக்கூடாது என்று எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டும் அதை அடையாமல் போனவர்களை குறித்த ஒரு உதாரணம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனத்தை கேட்டார்களாம், கேட்டும் பிரயோஜனப்படவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு உண்மை பாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிரசங்கம் கேட்டு வந்துட்டா என்னமோ ஆக போகுது வாழ்க்கையில, அது மூலமா பெருசா என்னமோ நடந்துன்னு நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம், வசனத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வசனத்தை கேட்டு அதை விசுவாசிப்பது அடுத்த படி பாருங்க. கேட்கறது ஒரு ஸ்டெப்பு தான், அதோட முடிஞ்சு போயிடல. அந்த விசுவாசத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டும், அதை பூரணமுள்ளதாக மாற்ற வேண்டும். அதை பூரணமுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால் வெறும் கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு போனா பத்தாது, இந்த சேரை சூடாக்குனா பத்தாது, அல்லது ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னு சொல்லி கேட்டுட்டு போனா பத்தாது. நிறைய பேர் கேட்டு 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 பாருங்க, இந்த ஜனங்க பிரசங்கத்தை கேட்டார்களாம் ஆனால் அழிந்து போனார்கள் எழுதி இருக்குது. அப்படியே ஒரு சந்ததியே போயிட்டாங்க. ஏன் என்று சொன்னால் கேட்டார்கள் ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. என்ன ஒரு காரியம் பாருங்க, பிரயோஜனப்படாத விதத்தில் கேட்க முடியும். சில நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் கேட்கும் போது, விசுவாசத்தை அதோடு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும் போது, விசுவாசத்தை கேட்கிற காரியத்தோட விசுவாசத்தை கலக்காமல் இருக்கும் போது, கேட்ட காரியத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாயில வைத்து அதை பேசி நமக்கு சொந்தமாக்காமல் போகும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமாவது இல்லை. கேட்கிறோம் ஆனால் கேட்ட போது விசுவாசத்தில் அதை பற்றி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாயில வைத்து நமக்கு சொந்தமாக்காத போது, எவ்வளவு பெரிய காரியம் வாக்கு தத்தமா கடவுளே சொல்லியிருந்த போதும், சர்வ வல்லமுள்ள தேவனே சொல்லியிருந்த போதும் அது நிறைவேறாமல் போய்விடுகிறது. அப்புறம் என்ன சொல்றோம், ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர், ஆண்டவரே ஏன் இது நிறைவேறல அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நானா கைவிட்டேன், உனக்கு இழப்பாதலில் பிரவேசிக்கிறதுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிற, நீ அதை எடுத்துக்கொண்டு அதை உனக்கு சொந்தமாக்கி கொண்டு அதை விசுவாசித்து அதை எடுத்து உன் வாயில வைத்து அதையே பேசி அதை உன்னுடையதாக்கி
சுதந்தரித்துக் கொள்ளும்படியா உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீ அதை செய்யாம இப்ப கர்த்தாவே நீர் என்னையே கைவிட்டீர்னு என்ன அர்த்தம்? அநேகருடைய காரியங்கள் அப்படிதான் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியம் இப்படிதான் இருக்குது பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எனக்கு என்னன்னு தெரியலங்க, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யல, கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் சொல்றார் வாக்கு தத்தங்கள் இருக்குது. இந்த வாக்கு தத்தத்தை பற்றி என்ன பண்றீங்க? வசனத்தை கேட்கிறீர்களே, அதை எடுத்து அதை வாயில வைத்து பேசி அதை சொந்தமாக்க. நான் சொன்னேன் ஆவியின் பட்டயத்தை குறித்து பார்த்தோம். ஆவியின் பட்டயம்னா இது இல்லை, இதை வச்சு பட்டயம் மாதிரி இப்படி இப்படின்னு கூடாது. இது ஒன்றும் பட்டயம் கிடையாது. இதுல இருக்கிறது நம்முடைய வாயில போனாதான் பட்டயம் ஆகிறது. இந்த வசனத்தை எடுத்து அன்றைக்கு வாயில வைத்து அன்றைக்கு பேசுகிறோமோ அன்றைக்கு தான் பட்டயம் ஆகிறது. நான் சொன்னேன் இந்த வசனம் இங்க இருக்கிற வரைக்கும் அது இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு சொந்தமாகிறது இல்லை. இந்த வசனம் நாம் கேட்கிற வரைக்கும் அது சொந்தமாகிறது இல்லை. கேட்ட பிறகு அதை எடுத்து நாம் பேச ஆரம்பிக்கிறோம், அப்பதான் இது நமக்கு சொந்தமாகிறது. என்னுடைய வார்த்தை நான் அனுப்பினது செய்யாமல் என்னிடத்துல திரும்பாது என்று சொல்லுகிறார். எப்படி தேவனிடத்துல வார்த்தை திரும்புகிறது அன்னைக்கு சொன்னேன். எப்படி திரும்புகிறது? நான் என்னுடைய வாயில இருந்து அதை பேசும்போது தேவனிடத்துல திரும்பி போயிடுது, சொல்லுது கரெக்ட், நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன். என்ன காரணத்துக்காக போன செஞ்சுட்டு வந்துட்டேன். அங்க போனேன், அவர் அதை எடுத்துக்கொண்டார், வாயில வைத்தார், அவர் பேசுகிறார், இப்ப நிறைவேறிடும். அது வேலை முடிஞ்சது, க்ளோஸ், கதை க்ளோஸ், அதோட முடிஞ்சது. என்னைக்கு நாம வாயில பேசுகிறோமோ அன்னைக்கு காரியம் நிறைவேறினதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு கோட்பாடு பாருங்க. விசுவாசம் இல்லாத கேட்டபடினால பிரயோஜனமே எல்லாம் போச்சு. எவ்வளவு பெரிய வார்த்தை! மோசேங்கிற பெரிய பிரசங்கியார் அவர் மூலமா கேட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரசங்கியார் மூலமா கேட்டாலும் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அது பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த இடத்துல இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அற்புதமான வார்த்தைகளை கேட்கலாம், நல்ல பிரசங்கங்களை கேட்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு அதை கலக்கவில்லை என்றால், விசுவாசத்தை அதோடு சேர்க்கவில்லை என்றால் பிரயோஜனமே கிடையாது. வாசிக்கப்போம். இப்போ 13ஆம் அதிகாரம். அவர்கள் என்ன பண்ணார்கள்? விசுவாசத்தோடு கேட்கறதுக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணார்கள்? எப்படி கேட்டார்கள் பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், இந்த கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். வேவு பார்க்கிறவர்களை அனுப்புகிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு கிட்ட வந்தாச்சு. கர்த்தர் சொல்லிட்டார், இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லிட்டார். இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லி வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப போய் பார்த்துட்டு வர சொல்றாரு. எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அனுப்புனா அவள் வந்து சொல்றாங்க ரிப்போர்ட், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்க, விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணாம கேட்ட காரியத்தோட பயத்தை மிக்ஸ் பண்றாங்க. இந்த மிக்சர் வந்து இந்த நாவு தான். நாவு வந்து ஒரு மிக்சர் மாதிரி போட்டு கலக்குது. சரியான காரியத்தை விசுவாசத்தை கலக்கலாம், இல்லைன்னா தப்பான ஒரு கலவையை கலக்கலாம் இந்த நாவை வச்சு. இது பயங்கரமான மிக்சர். தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு மிக்சர் இது. இந்த நாவல என்ன பேசுகிறோம் முக்கியம் பாருங்க. போய் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை கத்த சொன்ன இந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், போய் எடுத்துக்கோ, சொந்தம் உனக்கு, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பார்த்துட்டு வான்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, அந்த ஜனங்கள்லாம் குடிகளை பட்சிக்கிற தேசம், எல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், ராட்சத பிறவிகள் அவர்கள். நான் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியா இருந்தோம்னு சொல்றது ஒண்ணு, அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியா இருந்தோம்னு சொல்றது ரொம்ப டூ மச். அது அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் சொல்றாங்க, அவர் என்னை பற்றி இப்படி நினைக்கிறார் பிரதர், என்ன ஒரு துச்சமா நினைக்கிறாரு, என்ன ஒரு கால் தூசி மாதிரி நினைக்கிறாரு. எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் உள்ள போய் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன எக்ஸ்ரே பவர்ஸ் இருக்கா? அவர் மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னு நீங்க கண்டீங்களா? பாருங்க, அநேகர் இப்படி பயத்தை பேசுகிறது, சிறுமையை பேசுகிறது, தாழ்ச்சியை பேசுகிறது, நான் தூசி குப்பைன்ற அதை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா அதை ரொம்ப அதிகமாக நம்புறது அப்படின்னால மற்றவர்களும் தன்னை பற்றி அப்படிதான் நினைக்கிறார்கள் என்று பேசுவது. இப்படி பேசி பேசி என்ன ஆகுறது பாருங்க. இவங்க வந்து சொன்னோன்னு இந்த 10 பேர் 12 பேர் போனாங்க, 10 பேர் இப்படி பேசினார்கள், முழு தேசமே அவர்களுக்கு பின்னால சேர்ந்துருச்சு பாருங்க. அவ்வளவு பேர் மத்தியில் ஒரு கலக்கம். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இன்ஸ்பயர் பண்ணும். இன்றைக்கு நான் பேசுகிறது மூலமா உங்களை ஊக்குவிக்கலாம், உங்களை விசுவாசிக்க வைக்கலாம், அல்லது உங்களை கலங்கடிக்க செய்யலாம், உங்களை பயப்பட வைக்கலாம். ரெண்டுத்துல ஒண்ணு செய்யலாம். ஆனா நான் விசுவாசத்தை கொடுப்பதற்காக பேசி கொண்டு வருகிறேன்.
அன்றைக்கு அவர்கள் 10 பேர் நின்று இப்படி பேசின உடனே தேசமே கலங்கி போச்சு. அவர்கள் எல்லாரும் வந்து என்னையா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு எங்களை கூட்டி கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீரா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவா என்று 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை. 30ஆம் வசனம் பாருங்க. காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என்ன பெரிய வித்தியாசம் பாருங்க. 2:33 வசனங்கள்ல இந்த 10 பேர் பேசுறதுக்கும் இந்த 30ஆம் வசனத்துல இந்த 2 பேர் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சொல்றாங்க அவரெல்லாம் பெரிய ஆட்கள், அவரெல்லாம் ராட்சதல் போல இருக்காங்க, நாம வெட்டுக்கிளியல் போல இருக்கோம், அவங்க பார்வையிலும் அப்படிதான் இருக்கிறோம், அவங்க வந்து பட்சித்து போடுற ஜனம், அது நம்ம போனா நம்ம அப்படியே சாப்பிட்டுருவாங்க, அப்பேற்பட்ட ஆட்கள் அவர்கள். இப்படியே பேசுகிறார்கள் பாருங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் என்ன பேசுகிறார்கள்? நாம் உடனே போய் அதை உடனே போலாம், உடனே போய் எடுத்துக்கொள்வோம், சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். எல்லாம் சொல்லுங்க, நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனை என்ன? இதுதான் வாயில வரணும். எல்லாரும் சொல்லுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். ஒவ்வொரு கணவனும் வீட்டில் இதை தான் பேசணும் மனைவியின் இடத்துல, நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம், இந்த பிரச்சனையை நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பேச்சு தான் வாயில் இருக்க வேண்டும், இந்த பேச்சை தான் பிள்ளைகள் கேட்க வேண்டும். நாம் இந்த பிரச்சனையை எளிதாய் ஜெயித்து விடலாம், எளிதாய் ஜெயித்து விடலாம். ஏனென்றால் நாம் ஏதோ மாம்சீகமா பேசல, நாம் ஏதோ பெப்டாக் பண்ணல. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே, கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறபடினால, கர்த்தர் நமக்கு சகாயரா இருக்கிறபடினால நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், எளிதாய் ஜெயித்து விடலாம். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் அதை பேசி பாருங்க, ஜெபத்தில் அதை பேசி பாருங்க. கர்த்தாவே, இந்த பிரச்சனையில எளிதாய் ஜெயிக்கக்கூடிய பலனை எனக்கு நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் இதை எளிதாய் ஜெயிப்பேன், இதை எளிதாய் மேற்கொள்வேன். உம்முடைய பலத்தினால் இதை எளிதாய் இதை மேற்கொள்வேன். இது ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு நத்திங். இந்த பிரச்சனை ஒரு பெரிய காரியமே கிடையாது. உம்முடைய பலத்தினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படித்தான் பேச வேண்டும் பாருங்க. ரொம்ப முக்கியம். இந்த சந்ததி முழுவதுமே பாருங்க இந்த பிற்போக்கான பேச்சை நம்பி அதை பேசி அவர்கள் எல்லாருமே அந்த வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 40 வருஷம் அங்கேயே சுற்றி திரிந்தார்களாம். 40 வருஷமா அவங்க வாயில் என்ன பேசினாங்க? ஐயோ, அந்த தேசத்தில் போனால் அவர்கள் பட்சித்து நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்களாம், பெரிய ராட்சதர்களாம், நாம் வெட்டுக்கிளியில் பாரு இருக்கோம், அவர்கள் பார்வையிலையும் வெட்டுக்கிளியில் பாரு மாதிரி தான் இருக்கிறோம். அப்படிதான் இவங்க பேசிட்டு 2 பேர் தான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் அடைந்தார்களாம். இந்த முழு சந்ததியிலேயே 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும். 40 வருஷமா அவருடைய வாயில் என்ன வந்துட்டு இருந்தது? நாம் உடனே இதை போய் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், எளிதா ரொம்ப சிம்பிளா ஜெயித்திடலாம் இதை என்று சொல்லி 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் நாவின் பலனை அவன் புசித்தான். யோசுவாவும் காலேபும் நாவின் பலனை அவர்கள் புசித்தார்கள். இந்த ஜனங்க 40 வருஷமா இதையே சொல்லி 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 கடைசியில மார்க் 11:23 அப்படியே நிறைவேறிடுச்சு பாருங்க. அவன் சொன்னபடியே ஆகும். ஏன் வனாந்திரத்தில் செத்தார்கள் என்றால், மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் சொன்னா அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகக்கூடிய ஒரு சக்தியோடு அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் என்னத்தை பேசுகிறானோ அதுதான் அவனுக்கு ஆகும். இப்படிதான் அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான், கடவுளை போல அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி எடுத்துக்கொள்கிறது? நாவின் வார்த்தைகளால் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவு ஜீவ விருட்சமாய் இருக்கிறது, நாவு ஜீவனை கொடுக்கும், நாவின் மூலமா அதை எடுத்துக்கொள்ள முடியும். 40 வருஷமா வனாந்திரத்தில் சுத்தி அங்கே மாண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது பாருங்க. பயத்தை பேசினார்கள். பயத்தை பேசும்போது என்ன அர்த்தம்? ஒரு காரியம் நடக்கும் என்று நீங்கள் பயப்படும் போது என்ன அர்த்தம்னா, நீங்க அது நடக்கும் என்று நம்புகிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்கு உதவக்கூடிய அவருடைய வல்லமையை காட்டிலும் இந்த பிசாசு உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். உங்கள் பிரச்சனையை நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது, முடியாது, இயலாது, நான் சரியவன், நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, என்னால் முடியாதாக்கும், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இப்படி பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறதை விட்டு விட்டு, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சாத்தியக்கூறுகள் பாசிபிலிட்டிஸை விட்டு விட்டு பிசாசு உங்களை எப்படி தடை செய்ய முடியும், அவன் எப்படி உங்களை தடுத்து நிறுத்தி போட முடியும் என்று சொல்லி அதையத்தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, அவிசுவாசத்தை கொண்டு போய் அதில் மிக்ஸ் பண்ணாங்க. எப்படி அதை மிக்ஸ் பண்ணாங்கள் என்று
நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 3:19 அதை வாசிக்கிறோம். 3:19, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அது பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவிசுவாசத்தினாலதான் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு. என்ன அவிசுவாசம்? அவிசுவாசம் சொல்லுது. எதனால அவர்கள் பிரவேசிக்க முடியல? எப்படி இது அவிசுவாசம்? எது அவிசுவாசம்? திட்டவட்டமா தெரிந்து கொள்ள வேண்டும். எது அவிசுவாசம்னு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், போய் அதை சுதந்திரித்துக் கொள், இது உனக்கு நான் கொடுக்கிற தேசம், இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு. அவள் வாயிலிருந்து என்ன வந்தது? நாம் இதை போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அங்க இருக்கிறவர்கள் பட்சித்து போடுவார்கள், அவர்கள் ராட்சதர்கள், நாம் எல்லாம் வெட்டுக்கிளிகள். இதுதான் வாயிலிருந்து வந்து. கர்த்தர் சொல்றார் go and possess it ன்னு, இவங்க சொல்றாங்க we are not able. கர்த்தர் சொல்றார் possess it, எடுத்துக்கொள்னு, இவங்க சொல்றாங்க நம்மால முடியாது. எடுத்துக்கொள்னு சொல்றாங்க, ஆனா இவங்க வாயிலிருந்து என்ன வருது? என்னால முடியாது என்று. இதுதான் அவிசுவாசம். இப்படி பேசினால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை எவ்வளவு பெரிய தேவன் கொடுத்தாலும் சரி, அவர் சர்வ உள்ளவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய வல்லமையும் பலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தவறி விடுகிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை எடுத்து நாம் வாயில வைத்து பேசவில்லை. அவர் எடுத்துக்கொள்னு சொல்ற, நாம் என்ன சொல்றோம்? எடுத்துக்க முடியாது என்று சொல்லுகிறோம். இதுதான் அவிசுவாசம். பாருங்க, எவ்வளவு பெரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை. அந்த பிக்சரே ரொம்ப அருமையான ஒரு பிக்சர். பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாம். 2ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, நம்ம வாஸ்தவம் இல்லையா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? நிறைய பேர் சொல்றாங்க இது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் யான்னு. அதுதான் அறிவிச்சாங்க. அங்க பாலும் தேனும், அதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொன்னாங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீ போய் சேருவை, உன் தரித்திரம் தீரும், உன்னுடைய சங்கிலிகள் அறுக்கப்படும், உன்னுடைய அடிமைத்தனம் தீரும், உன்னுடைய சிறுமை தீரும், உன்னுடைய தாழ்ச்சி நீங்கி போகும், உனக்கு ஒன்று இல்லாம நிற்கிறியே அது மாறி உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இதுதான் அங்க பிரசங்கிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. என்ன நற்செய்தி? கட்டப்பட்டிருந்தவர்களுக்கு விடுதலை, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு. இதுதான் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். நீ அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய ஆள் இல்ல, ஒடுக்கப்பட்டு நீ நொறுக்கப்பட்டு இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் உன்னை என்ன பண்ண ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பைபிளை நல்லா வாசிக்கணும். பாருங்க, இவங்களை ஒடுக்குறதுனா லேசான காரியம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தவங்களை ஒடுக்குறதுனா லேசான காரியம் இல்லை. பாருங்க, அவன் ஒடுக்குறான். எகிப்தில் போட்டு இவனை நசுக்கி நசுக்கி ஒடுக்கி பார்க்குறான். ஒடுக்க இவர்கள் பெருகுகிறார்களாம். வாசித்து பார்த்துருக்கீங்களா? முதல் 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யாத்திராமத்தில் ஒடுக்க இவனை துன்பப்படுத்த நசுக்க இவன் பெருகுகிறான். பார்க்க அவனுக்கு பயமா இருக்கு. என்னடா இது, இவனை என்ன பண்ணாலும் இவன் பெருகிட்டே போகிறான்னு சொல்லி. ஏன் பெருகிட்டு போறான்னா, இவன் தேவனுடைய பிள்ளை, தேவன் அவனோடு கூட இருக்கிறார். கடைசியில் ஒடுக்கிறவர்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். அதை அடையாமற் போனார்கள். பாலையும் தேனை அடையாமற் போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாலும் தேனும் எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். வார்த்தை என்ன நல்லா இருக்கு பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க இதுல கவனம் செலுத்த போகிறேன். இதை அடையாமற் போய்விடக்கூடாது. நான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை, கர்த்தர் எப்படி வாழணும்னு வச்சிருக்காரோ அப்படி நான் வாழ வேண்டும். அப்பதான் நான் கர்த்தருக்காக வாழ்றேன். சும்மா கர்த்தருக்காக வாழ்றேன்னு தாடி வளர்த்துட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்காக வாழுகிறேன்னு சொன்னா வெற்றிகரமா வாழ்ந்து இந்த பூமியில கர்த்தருடைய நோக்கங்களை நான் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு? நான் சபையை கட்ட வேண்டும், நான் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும், இந்த தேசத்தின் கடைமுனை மட்டும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும், அநேக சபைகளை நான் கட்ட வேண்டும், அநேக ஊழியக்காரனாக எழுப்ப வேண்டும். இதை கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்காரு. இதுக்கு நான் ஓட்டாண்டியா ஒரு தாடியை வச்சுக்கிட்டு என்னத்தையா ஒன்று போட்டுக்கிட்டு இப்படியே போத்திட்டு ஒரு முறையில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. மாற வேண்டும். நான் பாலும் தேனி என்ற மனதில் வைக்க வேண்டும், இதை என் உள்ளத்தில் வைக்க வேண்டும், இதை அடைவதில் கவனமா இருக்க வேண்டும். என்ற வாயை அதுக்கு நேரம் திருப்ப வேண்டும். குதிரையை கடிவாளத்தினால திருப்பி எந்த திசையில போகணுமோ அது அப்படி திருப்புறோமோ, அது போல என்னுடைய வாழ்க்கை எந்த திசையில போக வேண்டுமோ வெற்றியின் திசைக்கு நேராக என்னுடைய நாவை நான் திருப்ப வேண்டும். ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாவை வெற்றியின் திசையிலே திருப்ப வேண்டும். இருக்கீங்களா? நான் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டுறேங்க அவர்கிட்ட. இதெல்லாம் அவர்கிட்ட வேலை செய்யாது. இது வேலை செஞ்சா எல்லாரும் எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் மன்றாடிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்து அதை விசுவாசித்து இதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோட அதையே என்னுடைய விண்ணப்பமாக்கி, அதையே என்னுடைய பேச்சாக்கி, அதையே என்னுடைய வாழ்க்கை ஆக்குகிறதான் ஜெபம்.
இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் வெறும் மனசுல வச்சா போதாதா, ஏன் வாயில வைக்கணும்? ஏன் மனசுல நினைச்சா போதாதா, ஏன் வாயில வைக்கணும்? ஏன் வாயில வைக்கணும்னு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் மார்க் 11:23 சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகும். அவன் நினைச்சபடியே ஆகும்னு சொல்லி இல்லை இங்கே பைபிள்ல. அவன் சொன்னபடியே தான் ஆகும் என்று சொல்லியிருக்கு. அதனால தான் வாயில வைக்க வேண்டும். ஏன் இன்னொரு காரணம் சொல்லுகிறேன். மத்தேயு 12:34 சொல்லுகிறது, அப்படி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க சொல்லலைன்னா இன்னும் இருதயம் நிறையலன்னு அர்த்தம். பாலும் தேனும் இருதயத்தில் நிறைஞ்சதுன்னா வாய் என்ன பண்ணும்? பேசும். வாய் பேசுதுன்னா அது அடையாளம் என்ன? உள்ளம் நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம். அதனால்தான் பேசவனும், வெறும் விசுவாசித்து பத்தாது. அதனால்தான் மார்க் 11:23 விசுவாசிக்கிறத ஒரு தடவை தான் சொல்லி இருக்குது, பேசுறத 3 தடவை சொல்லி இருக்கிறது. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அதுதான் பேசணும். தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னா ரேமா. ரேமான்னு சொன்னா பேசப்படுகிற வார்த்தை, நாம் உச்சரிக்கிற வார்த்தை. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வரும்னா, நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தையினால் வரும்னா இந்த பைபிள்னால வரும் என்றல்ல. இந்த பைபிளை எடுத்து என் வாரி என்னைக்கு வைக்கிறோம் அப்பதான் விசுவாசம் வரும். இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை எடுத்து என்னுடைய வாயினாலே நான் பேசுகிற வார்த்தையை என்னைக்கு அதை மாத்துகிறேனோ, ரேமா வேர்டாக அது என்றைக்கு மாறுகிறதோ, வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தையா அது என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். என் வாயில நான் பேசி என் காதில் அது கேட்கும் போதுதான் எனக்கு விசுவாசம் உண்டாகிறது. இன்னொரு காரணமும் சொல்லுகிறேன், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அது போலவே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:26 வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தைகள் தான் உங்களுடைய விசுவாசத்தின் ஆவியாயிருக்கிறது. சரீரத்தில் ஆவி இல்லைன்னா செத்ததாயிடுகிறது. விசுவாசத்துல இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா அது செத்ததாய் மாறிவிடுகிறது. சரி, ஆகவே முதலாவது காரியம் என்ன? ஏன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால், நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற காரியங்களை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? வாயினால அது பேச வேண்டும், விசுவாசத்தை அதில் கலக்க வேண்டும். அப்போதான் பிரசங்கிக்கப்படுகிற காரியம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற காரியம் எப்போ பிரயோஜனமாக இருக்கும்? கேட்டுட்டு போனதுனால பிரயோஜனமாக இருக்காது. ஏதோ நான் உங்களுக்கு தலையில் கை ஜெபம் பண்ணி அனுப்பிச்சதுனால பிரயோஜனமாக இருக்காது. ஏதோ நான் உங்களுக்காக கடந்து மன்றாடிட்டு கிடக்கிறதுனால பிரயோஜனமாக இருக்காது. அதெல்லாம் எதுக்கு நான் மன்றாடுறேன்னா, உங்கள் கண்கள் திறக்கப்பட வேணும், நீங்கள் சத்தியத்தை பார்க்க வேணும், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேணும், வெளிப்பாட்டு நாவி உங்களுக்கு வர வேண்டும். இதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்றைக்கு அது உங்களுக்கு சொந்தமாக போகுது, உங்களுக்கு அது என்றைக்கு பிரயோஜனமாக இருக்க போகுதுன்னா, நீங்கள் அதை எடுத்து அப்படியே எடுத்து வாயில வைக்கும் போது தான். இதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆற்றல் பாருங்க. He can choose words and put it in his mouth. வார்த்தைகளை அவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாயில வைக்க முடியும். என்ன வேண்டும் என்கிறதை குறித்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையில் எடுத்து அவன் வாயில வைத்து பேச முடியும். அவன் பேசினபடியே அவன் தன்னுடைய வாழ்க்கையில காரியங்களை உருவாக்க முடியும். இதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஆற்றல்.